கோவிலில் இருக்கக்கூடிய பிரகாரத்தை எத்தனை முறை வலம் வர வேண்டும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு இருக்கக்கூடிய சந்தேகம். இந்த திருச்சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகாரத்தை ஒவ்வொரு கோவிலுக்கு ஒவ்வொரு மாதிரியான எண்ணிக்கையில் சுற்றி வர வேண்டும். விநாயகர் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 3 முறை சுற்றி வரணும். காரணம், 3 உலகங்களையும் ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மலங்களையும் குறிக்கக்கூடிய இந்த 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில் சுற்றி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வெற்றி நிச்சயமாகுது. முருகனுடைய கோவிலில் பிரகாரம் இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த கோவிலை 6 முறை வலம் வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா 6 அப்படிங்கிற எண் தான் அருமுகனுக்கான எண்ணாக இருக்கிறதுனால 6 முறை அப்படிங்கிறது நோயையும் கடலையும் அடைப்பதற்கான ஒரு எண்ணாக கருதப்படுது. சிவபெருமானுடைய கோயிலாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக 5 முறை வலம் வர வேண்டும். ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப நமசிவாய அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரம் அப்படிங்கிறத குறிக்கும், சிவபெருமானுடைய 5 முகங்களை குறிக்கும். இந்த மாதிரியான எண்ணிக்கை இருக்கிறதுனாலையும் சிவபெருமானுடைய 5 தொழில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களை குறிக்கிறதுனாலையும் 5 முறை அப்படிங்கிறது வலம் வரணும். சிவன் கோயிலுக்கு அடுத்து பெருமாள் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 4 வேதங்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய 4 கரங்கள், 4 புஜங்கள் அப்படின்னு சொல்கிறதுனால 4 முறை வலம் வர வேண்டும். அம்பாள் கோயிலாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா 9 முறை வலம் வர வேண்டும். ஏன்னா நவராத்திரியினுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறதுனாலையும் நவகிரகங்களுடைய தன்மையிலிருந்து பாதிப்பு குறைவதற்காகவும் அம்மன் கோயில்களை 9 முறை வலம் வர வேண்டும். நவகிரகங்களுடைய சன்னதி அப்படின்னு சொன்னால் அதையும் 9 முறை வலம் வர வேண்டும். சூரியன் மட்டும் இருக்கக்கூடிய கோயிலாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 4 முறை வலம் வர வேண்டும். அரசமரமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் 7 முறை வலம் வர வேண்டும். இதுதான் இதற்கான அடிப்படை.